ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாகவே போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரிஷப ராசியுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்காரு. சுகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷப ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த பாதச்சனி மூலமாகவும் விரயச்சனி மூலமாகவும் நிறைய இழப்புகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு வந்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். சரி, இந்த மார்ச் மாதத்துல இருந்தாவது ஏதாவது ஒரு வாழ்க்கையை தொடங்கலாமா அப்படின்னு வந்த உங்களுக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு
மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டாருங்க. இதே பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சென்ற ஆண்டே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. இப்போ இந்த பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்பொழுது இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு கொண்ட இந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெற கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். சனி பகவான் கொடுக்க நினைத்தார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குதுங்க. இந்த பழமொழி போல அடுத்து வரக்கூடிய ஒரு 8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும் பின்னடைவும் ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தற்பொழுது உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அப்படி பயிற்சி அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியோட ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கானது. உங்களுக்கும் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. தற்பொழுது சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்கு இதனுடைய பலன்களானது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய பலன்களாகவே பார்க்கப்படுது. நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்கிறதுனால இந்த 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை மூலமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்திற்கு இணையாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக பொருளாதாரத்திலையும் சரி பண ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நீங்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு செல்வங்கள் செழிப்போடு வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீரபத்திர ராஜயோகத்திற்கு இணையாகவே இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸின் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரிங்க நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்ச வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த
காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகத்தில் பிரச்சனை, சுத்த ஜாதகம், ராவுகேது ஜாதகம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தி அடைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்களுக்கு இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. இந்த காதல் அடுத்த கட்டமாக திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. இதன் மூலமாக தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. ரகசியத்தை நீங்கள் வெளியே சொல்லும்போது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பண வரவுக்கு குறைவு இருக்காது. செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் சற்று இழுபறியான நிலையே காணப்படும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழலே காணப்படும். முக்கியமான ஒரு பிரச்சனையை சமயோகித புத்தியினால நீங்க அதை தீர்த்து நீங்கள் பாராட்டுகளை பெறுவீங்க. எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் திருப்தி தருவதாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலைகள் கொஞ்சம் சங்கடமான நிலையை உண்டாக்கும். சில இடங்களில் பொறாமையுடன் எல்லாரும் உங்ககிட்ட அணுகுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரும். பதவி மாறுதல், ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான காலகட்டம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சந்தோஷமாக பாடுபட வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவீங்க. புதிய முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு சேர்க்கும். சனி 11ஆம் இடத்தில் இருப்பதால் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். செலவு
செலவுகள் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருப்பது நல்லது. கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த பண உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் இன்று யார் இடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்ததா மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவை பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் காரிய வெற்றியை பெறுவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா கனகதார ஸ்தோத்திரம் சொல்லி லக்ஷ்மியை வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 6 இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் குடும்பத்தோடு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க. நீங்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷம் மட்டுமே இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.